யார் யாரெல்லாம் செய்யணும் பிஜேபி வந்து அவங்களாம் வளர்ந்து வர்றதுக்கு மக்கள் விடமாட்டேன்றாங்க. அதெல்லாம் நீங்கள் அரசியல்வாதிகளாக போய் அங்கே சேர்ந்து வளர்த்தி விட்டிங்கன்னா தான் உண்டு. வெஸ்ட் பெங்காலையும் அப்படி தான் சுவேந்து அதிகாரி போனார். அந்த மாதிரி தெரியல, அதெல்லாம் ஒரு சிலர் போகலாம், தாவலாம், இல்லை அரசியலை விட்டே ஒதுங்கலாம். உதாரணத்துக்கு காங்கிரஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரசியல் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, இல்லாத மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி யார் யார் நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு தெரியல. ரொம்ப விசேஷமாக இருக்கும். காங்கிரஸ் தான் என்னென்ன ஒரு விஷயம் பேசணும், முக்கியமாக ராகுல் காந்தியை பற்றி தான் பேசணும். நம்ம முதல்வர் அவர்களை ஒரு 3 தினங்களுக்கு முன்னால் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் பேசியிருந்தாரு. அதாவது நான் யாரையுமே சகோதரன்னு அழைத்ததில்லை, அதாவது ராகுல் காந்தியை தான் நான் சகோதரனை பார்த்தேன். அது வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் அசால்ட்டாக கடந்துட்டு போகிற செய்தி கிடையாது. ஸோ விஜய் கிட்ட ராகுல் காந்தி மூவ் பண்றாரா? ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே வந்து அதுக்கு தான் பிஜேபி வேண்டான்னு சொல்லி அங்க காங்கிரஸுக்கு தான் போகணும்னு. ஸோ ராகுல் காந்தியோட ஸ்டாண்டு அந்த பக்கம் போகுதா? ஒரு மாதிரி மனவேதனையை அவர் தெரியப்படுத்தின மாதிரி இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு